முக்கியம். யாரு புரியல, யார் சொன்னாங்க? எதுவுமே இல்ல ராதா ஒரு விஷயம் சொன்னா, நான் அதை இப்ப சொல்ல போறேன். பட் நான் சொல்றப்ப நாளையா இருக்கணும். இருக்கிறதா வரும். இருக்கிறதா வாட்டெவர். வீடியோ மோட் ஆப்ரேட் ஆயிடுச்சா? ஆன்ல இருக்கா? ராதா உன சொன்னா மச்சி, கார்ல வரப்ப உங்களை டச் பண்ணிருச்சு. டச் பண்ணிடுச்சா? க்ளோஸ் அப் ஷாட்ல இருக்கா இல்ல லாங் மிட் இத கூட கரெக்ட்டா திரும்பி ராதா ஒண்ணு சொன்னா சொல்லாது. பொண்ணு பத்தி சொல்லிட்டேன். அப்படிலாம் ரெடியா வச்சுட்டாங்க அடிக்கிறீங்க. ஒரு வார்த்தை சொன்னா உங்க ஹார்ட் டச் பண்ணிருச்சு. ஹார்ட் டச் பண்ணிடுச்சு. அதையே ஒரு 10 தடவை சொல்லிட்டேடா. வீடியோ மோட் ஆன்ல இருக்கு. பில்டப் குடுக்குறா, ப்ரமோஷன்டா. இது ப்ரமோஷனா? ஒரு வார்த்தை சொன்னானா? ஒரு வார்த்தை இல்ல, தப்பா சொல்றேன். ஒரு வாக்கியம் சொன்னா. சென்டென்ஸோட தமிழ் வாக்கியம். வாக்கியம். கேமரா கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்களா? உங்க மட்டும் தான் ஃபோக்கஸ். பேசுடா, அடி வாங்க. இதனால கரெக்டா மேக்கப் பண்ணிக்கணும்டா. ஒர்க் அவுட். மறந்து வச்சு போடுறாங்களா? எங்க விட்டேன்டா? ஒரு வார்த்தை சொன்னா, எங்கேயுமே விடல, அது மட்டும் தான். ஒரு வார்த்தை சொல்லல, வாக்கியம் சொன்னா. சொல்லு. வாக்கியம் சொன்னா. சென்டென்ஸோட தமிழ் வாக்கியம் தான். இங்கிலீஷ்ல சொன்னான்டா. இங்கிலீஷ்ல சொன்னா. அப்ப சென்டென்ஸ் சொன்னாங்க. இங்கிலீஷ்ல சொன்னா. சத்யதீப் பாஷையில. சத்யதீப் யாருன்னு தெரியுமா தெரியல. பட் ஆரிஸ்ல படிக்கிற எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு பவர்ஃபுல். இங்கிலீஷ்ல சொன்னா. I tried to dig dust. I wanted to get dust, but I got gold. அதாவது எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும், இருந்தாலும் தமிழ்ல சொல்றேன். எம்மாச்சி நீ பேசாத, வாய்ஸ் ஓவர்லாப் ஆகும், டிஃபரன்ஷியேஷன் நடக்கும். ஏறிடுச்சுன்னா இல்ல, I really wanted to give the significance of this scene. மண்ணை தோண்டினாலும் அவனுக்கு தூசி தான் வேணும், பட் அவன் தோண்டினப்ப அவனுக்கு கிடைச்சது வந்து தங்கம். Seriously, Radha wanted just a girl, but he got ஆர்த்தின் தான் அவன் சொன்னான். சூப்பர், பயங்கர சூப்பர் டூப்பர் மெகா ஜெகா என்னென்ன என்ன சொல்ல அப்பதான் சக சக ஓ பாஷையில சொன்னா ஜும்சிகா கும்சிகாவா கும்சிகா கோயம்புத்தூர் பாஷையில என்ன சொன்னாங்க அதுலயே போட்டுட்டேன். அது ஒன்றும் ஆகாது, டோன்ட் வரி. அது சொன்னால I really felt the same, but I don't know how to express. But அவன் நியூ ஜெர்சிலேருந்து என்னை ஏர்போர்ட்லேருந்து நியூயார்க் கூப்பிட்டு வர்றப்ப அவன் சொன்னது வந்து I really acknowledge. பட் ஆனால் அது பேக்ரவுண்ட் என்னன்னா மெயின் வந்து கேமரா அங்கே திருத்து சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் ஸ்க்ரீனில் அவனை பாருங்க. அழகா வரணுங்கிறதுலாம் இல்லை, அவன் பேச்சு வரணும். அவன் சொன்னான் I wanted dust but I got goldன்னு சொன்னான். அது வந்து இங்க பாருங்க, அவன் வந்து என்னை பொறுத்தவரை வந்து he is a man of a mixed language, mixed இது அவனுக்கு ஒரு மீனிங்ஃபுல் மிக்சட் பர்சன்டா. இங்க பாரு, ஒரு தமிழ் பர்சனால he can express his feelings very original. நீங்க கேமரா வேற நீட்டிட்டு சும்மா அப்படிலாம் சொல்லாத, நான் சீரியஸா சொல்றேன். தமிழ் காலையில படமணி சொன்னான்டா, சீரியஸா சொன்னேன். I was really proud of him telling a proverb. மிக்ஸ்டா சொன்னாங்களா ஒரு லாங்குவேஜ்ல சொன்னாங்க? ஒரு லாங்குவேஜ் சொன்னா I was trying to dig dust. You won't believe, just I got a gold அப்படின்னு. அவன் தூசியை தேடிக்கிட்டு இருந்தப்போ தங்கத்தை கிடைத்த சமயம்னு சொல்றது வந்து 2 வருஷம் ஆயிடுச்சாடா கல்யாணம் ஆகி. சொல்றது கஷ்டம் தாங்க, கொஞ்சம் கஷ்டம் தான். சொன்ன இப்போ என்னடா நேத்தாடா முந்தானாடா எனக்கு போதையில இருக்கேன். நேத்து சொன்னான் சீரியஸா. எனிவே வாட் எவர் மேட்டர்ஸ், பட் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி.
அந்த ப்ராபர்ப சொல்றது he just really felt the same. என் கிளாஸ்ல மோஸ்ட் 12:30 லவபிள் பேர். டேய் விடுடா டேய் அப்புறம் பாத்து ராதா மச்சி திருஷ்டிலாம் ஒன்றும் ஆகாது ஒன்றும் கிடையாது because we know both of them. என்ன பேசினான்னு என்ன தப்பு, நான் உண்மைதான் பேசுறேன். போதையில இருக்கிறவன் மூளையில இருக்கிறத பேசுவான், ரொம்ப சிம்பிளா மூளையில இருக்கிறத பேசுவான். தப்புடா தப்புடா, இதயத்துல இருக்கிறத பேசுவான். குடிகாரனும் குழந்தையும் தான் உண்மையை பேசுவான். நிதானத்துல இருக்கிறவன் மூளையில பேசுவான், போதையில இருக்கிறவன் இதயத்துல பேசுவான். குடிகாரன் என்ன பேசுறாங்க? பட் இப்படி நினைச்சுக்கோங்க, குடிகாரனோட ஒய்ஃப் தண்ணி அடிக்காதவங்களும் என்ன பேசிப்பாங்க, அப்படிதான் பேசிப்பாங்க. மச்சி அப்படிலாம் இல்லை. சீரியஸ்லி ஐ அம் டெல்லிங் யூ, எங்க கிளாஸ்லயே மோஸ்ட் என்ன சொல்றது, பட் போத் ஆஃப் தெம் ஆர் வெரி லவ்ஃபுல். ஆர்த்தியும் சரி, டேய் சரி ரைட்டுலாம் சொல்லாத. ஓகே சரி ஓகே மச்சி சரி ஓகேனா சொல்லாத. இன்னும் இருக்காடா இதுக்கப்புறம் ராதா வெக்கப்படுறாங்களா? ராதா பட் சீரியஸ்லி நீங்க இன்னொரு மணி நேரம் பேசிட்டே இருக்கீங்க. ராதா சும்மா ஒயின் அடிக்கலாம் இதுக்கப்புறம் இந்த ஒயின் அடிக்கலாம் அடுத்த பட் சீரியஸ்லி கொஞ்சம் கேமரா இங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹலோ கேமரா கிட்ட போகுது, கேமரால சொல்றேன். சரவண நானும் இன்னைக்கு என்னடா அந்த பாட்டில் எங்கடா, இந்த பாட்டில பாதி தான் அடிக்கலான்னு இருந்தேன். கேமரால நல்லா தெரியுதா, க்ளோஸ் அப் ஷாட்ல தெரியுதா, ஹாஃப் பாட்டில் தான் அடிக்கலான்னு இருந்தோம். பட் ஃபுல் பாட்டில் அடிச்சு சும்மா நான் வந்து மனசுல உள்ளதா பேசுறேன். இந்த பாட்டில் ஹாஃப் தான் அடிக்கலாம்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி இந்த பாட்டில வாங்கினாங்க. 10 கடை 10 மணிக்கு எல்லா கடையும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓபன் 3 மணிக்கு போய் அந்த கடையில இந்த கதையை நான் உண்மையா சொல்றேன் பாரு ஆர்த்தி, நான் எவ்வளவு தெளிவா இருக்கேங்கிறத நீ சற்று யோசிக்க வேண்டும். அந்த கடையில வேலை அந்த கடையில வேலை பார்க்கறவன் கார்ல இருந்தப்ப அவன் காரை தேடி போய் பாஸ் we want to have a wine and have a couple of fun. Can you help me? ஹலோ ரெக்கார்ட் பண்ணுங்க, அதுக்காக தான் இவ்வளவு சீன் காட்டுறேன். நல்லா ரெக்கார்ட் பண்ணு நிறுத்தாது. யூடியூப்ல போடுவீங்களா? இல்ல ஹலோ நான் சினிமாட்டோகிராஃபர் வரங்கள சினிமாட்டோகிராஃபர். சரி ஓகே, யூடியூப்ல போடுவியா? போடுவேன். இன்னைக்கு நைட் போடுவேன்னு சொன்னாதான் நான் மேக்கப் சைக்கிள் யூடியூப்ல கூட போடுறேன்டா. இப்பவே போட்டுருவோம் ஓடு அப்படின்னு சொன்னனால பல ஒயின்ஸ், ஏன்னா 3 ஒயின் ஷாப் பார்த்தோம்னா எல்லாமே க்ளோஸ்டு. கடைசியா பேசி badly need couple of wines dude. Yo man, you want to rock it this weekend அப்படின்னு சொல்லி கடைசியா என்ன பேச்சா இருந்தாலும் சரக்குல அது குடிச்சு முடிச்சுட்டு அவனுக்கு பார்த்துட்டே இருப்பான். பட் it really feels bad. சரி வெரி குட். முடிஞ்சிச்சா இல்ல இன்னும் இருக்கா? இல்ல 750 ml பத்தாது. அது இல்லடா, நீ பேசுறது இன்னும் இருக்கா? இது ஒயின் இல்ல, நான் சும்மா போய் தான் சொன்னேன். இது விஸ்கி, ஸ்காட்ச் விஸ்கி. உனக்கு இன்னும் இந்த விஸ்கி வேணுமா? நான் தெளிவா தான் இருக்கேன், நீ தான் கோட்டு பேர் இல்ல. இவன் தெளிவா இருக்கான்னு சொல்றது போய். எங்க விட்டேன் ஷாப்ல போய் கடைசியா கெஞ்சி குத்தாடி அவன்கிட்ட போன் பண்ணி அவன் ஓனர் உள்ள இருந்தான். கஷ்டப்பட்டு நீ உன்னை 2 கண்ணுல ஜோக்கர்னு போன் எடுத்ததுல இருந்து ஏதோ ஒரு மஞ்ச பார்வை உன்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுடா. அடிக்காதே, அவன் சிரிக்க வைக்காதடா ப்ளீஸ் டேடி. அடிக்கிறாடா அடிக்க. ஒரு விஷயம் சொல்லணும்டா ராதா. சொல்லுடா. நான் போதையில இருக்கேன், தெளிவா இருக்கேன். இருடா, என்ன வேணாலும் சொல்றேன். போதையில இருக்கேன், தெளிவா இருக்கேன். எப்படி ஆக்சிமோரானுங்கிற வேர்டுக்கு உனக்கு அர்த்தம் தெரியுது? இங்கிலீஷ் வார்த்தையில அவ்வளவு தெளிவானவரா? சீரியஸா சொல்ற, கிளாஸ்ல உங்க 2 பேரை தவிர்த்து எத்தனை பேர் இருக்காங்க சொல்லு? என்ன அது? நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ்
excluding you two